பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். வீட்டுக்கு வந்த சரவணன் அப்பா இப்படி எதிர் வீட்டுக்காரங்க முன்னாடி தலை குனிஞ்சு நின்றுட்டாங்க. இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, என்கிட்ட ஏன் இதை பற்றி சொல்லவே இல்லை யாருமே அப்படின்னு கேட்க, அதுக்கு உடனே பாண்டியன், நீ என்னவோ வெளியூர் போயிருக்க, இப்போ இந்த பிரச்சனையை பற்றி சொன்னால் மட்டும் உன்னால் என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் அப்படியே விடுங்க. நீங்கள் இப்போ தான் ஊருக்கு போய் திரும்பி வந்திருக்கீங்க. இந்த பிரச்சனையை பற்றிலாம் யோசிக்காம அவங்கவுங்க போய் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு சரவணன் உடனே, என்னப்பா இது, அப்படியே எதுக்காக விடணும்? ஏற்கனவே அந்த குமார் தேவையில்லாத பிரச்சனை பண்ணிட்டு இருந்தான். அவனை 2 வாங்கினதுக்கு அப்புறமா தான் இப்போ கொஞ்சம் அமைதியாக இருக்கான். இப்போ மறுபடியும் ராஜியை தப்பாக பேசுனது மட்டும் இல்லாமல் உங்களை வேற நிற்க வச்சு அவமானப்படுத்திட்டாங்களா? அதான் ராஜி அவங்க வீட்டு பிள்ளையே இல்லைன்னு சொன்னதுக்கப்புறமா ராஜி டியூஷன் எடுக்க போனா என்ன, அவள் காலேஜில் போய் படித்து வேலைக்கு போனாதான் என்ன, இவங்க எதுக்கு தேவையில்லாமல் அவங்களை நிற்க வச்சு கேள்வி கேட்குறாங்க? இதெல்லாம் சும்மாவே விடக்கூடாதுப்பா. முதல்லையே இவங்களெல்லாம் கொஞ்சம் வெளுத்து வாங்கினாதான் மறுபடியும் நம்ம வழிக்கு வரமாட்டாங்க, நம்மளை இப்படி அவமானப்படுத்தணும்னு நினைக்கவும் மாட்டாங்க அப்படின்னு வீட்டுக்கு வந்த சரவணன் ரொம்ப கோவமா ராஜியோட அப்பா சித்தப்பாவை பற்றி பேசிட்டு இருக்க, இங்கே மயிலு உடனே, என்னங்க நீங்கள் வந்த உடனே இப்படி பேசிட்டு இருக்கீங்க? என்னதான் ராஜியோட அப்பாவும் சித்தப்பாவும் அப்படிலாம் பேசியிருந்தாலும் ராஜி மேலே உள்ள அக்கறையில் தானங்க பேசுகிறாங்க. ராஜி வீட்டில் உள்ள எல்லாருமே பெரிய பணக்காரங்க. ராஜியை ஆசையாக படிக்க வச்சுருப்பாங்க, நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. ஆனால் அது எதுவுமே நடக்கலைன்ன உடனே ராஜி மேலே கொஞ்சம் கோபமாக இருக்காங்க. அம்புட்டு தானே. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் என்னவோ ராஜி சாதாரண வேலை செஞ்ச மாதிரி ராஜிக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கீங்க. ராஜி மாமாவுக்கு தெரியாமல் வெளியில் போய் டியூஷன் எடுக்க போனது பெரிய தப்பு தானேங்க. அப்படி இருக்கும்போது இந்த விஷயம் ராஜியோட சித்தப்பாவுக்கோ அப்பாவுக்கோ தெரிஞ்சால் சும்மாவா விடுவாங்க? நம்ம மாமா அவமானப்பட்டு நிற்கிறதுக்கு காரணம் முழுக்க முழுக்க இந்த ராஜி. அது மட்டும் இல்லாமல் ராஜிக்கு உதவி செய்கிறேன்னு மாமா கிட்ட போய் சொல்லிட்டு ராஜியை டியூஷனுக்கு அனுப்பி வச்சது இந்த மீனா தானே. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். இவங்க 2 பேரும் ரொம்ப படித்தவங்கன்ற பேரில் வீட்டுக்கு தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் இழுத்து விட்டுட்டு இருக்காங்க. இவங்க 2 பேராலும் தான் பாவம் மாமா எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்டு நின்றுருக்காங்க. நீங்கள் என்னவோ அதை புரிஞ்சிக்காம ராஜியோட அப்பா மேலேயும் சித்தப்பா மேலேயும் தான் பிரச்சனை இருக்குது, அவங்கள போய் ஏதாவது செஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கீங்களே. நம்ம வீட்டில் உள்ள ராஜியும் மீனாவும் இங்கே மாமாவோட பேச்சை கேட்டு எதிர்த்து பேசாமலும் மாமா சொன்னபடி செஞ்சுருந்தா நம்ம குடும்பத்துக்கு ஏங்க இப்படிப்பட்ட அவமானம் வருது? இவங்க 2 பேரும் அவங்க இஷ்டத்துக்கு ஏதாவது செஞ்சால் இப்படி தான் நடக்கும். ஏன் ராஜி, இப்போவாது திருந்துட்டீங்களா, இல்லை மறுபடியும் மீனா கூட சேர்ந்துக்கிட்டு ஏதாவது தேவையில்லாத வேலையெல்லாம் செய்ய போறீங்களா அப்படின்னு கேட்க, ராஜி ரொம்ப அழுகுறாங்க. வந்ததும் வராததுமா இந்த மயிலக்கா அவங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி கேள்வி கேட்டு தேவையில்லாத பிரச்சனையை உண்டு பண்ணி மறுபடியும் மாமா கிட்ட நாங்கள் திட்டு வாங்கினோம், அதுக்காக தான் இப்படிலாம் செய்கிறாங்க போல அப்படின்னு நினச்சிட்டு இங்கே மீனா ரொம்ப கோவமாக மயிலை பார்த்து முறைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மீனா மயிலுக்கிட்ட, அக்கா நீங்கள் எப்படி இருக்கீங்க? வந்ததும் இப்படி நீங்கள் பிரச்சனையை ஆரம்பிப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைக்கா. ஆனாலும் நீங்கள் நல்லா உஷாரு தான். உங்களை பற்றின உண்மையை எதுவுமே சொல்லாமல் எப்படி அந்த ரூமில் அம்புட்டு பணம் கொடுத்து தங்குனீங்கன்னு அதை பற்றியெல்லாம் பேசாமல் இங்கே வந்த உடனே ராஜியை பற்றி பிரச்சனையை ஆரம்பிச்சிங்க பார்த்தீங்களா? அங்கே இருக்கீங்கக்கா மயிலக்கா. நீங்கள் ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறமா தேவையில்லாமல் பேசுனீங்கன்னா நான் மாமா கிட்ட உங்களை பற்றி போட்டு கொடுக்க வேண்டியதாக போயிடும். ஏற்கனவே அந்த ரூமில் 3 நாளைக்கு தங்குறதுக்கு 26,000 ரூபா சொல்லையாக கொடுத்துட்டு வந்திருக்கீங்க. அந்த விஷயம் தெரிஞ்சால் மாமா உங்களை சும்மாவே விட மாட்டாங்க. நிற்க வச்சு கேள்வி கேட்டு எங்கள் முன்னாடி அவமானப்படுத்துவாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? உங்களை பற்றின விஷயம் வெளியில் தெரியக்கூடாதுன்னு நாங்கள் அமைதியாக தானே இருக்கோம். அப்போ நீங்களும் அப்படி தானே இருக்கணும். போங்க மயிலக்கா, போய் உங்கள் வேலையை பாருங்கள். அடுத்தவங்க விஷயத்தில் தலையிட்டீங்கன்னா நீங்கள் அவமானப்பட்டு நிற்க வேண்டியதாக போயிடும் அப்படின்னு மெதுவாக இங்கே மீனா மயிலுக்கிட்ட சொல்ல, உடனே மயில், நாம் எதுக்கு இவங்கள பற்றி பேசணும்? ஏற்கனவே இந்த மீனா ராஜியை பற்றி தான் தெரியுமே. நம்மளை எப்போ பார்த்தாலும் அவமானப்படுத்தணும்னு நினைப்பாங்க. இதில் இப்போ தான் ஊர்லேருந்து வந்திருக்கோம், யாரை பற்றியும் நம்ம பேச வேண்டாம், இல்லைன்னா நம்மளை பற்றின உண்மை நிறைய வெளியில் வர ஆரம்பிச்சிரும். நம்ம வேலையை பார்க்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை மீனா எனக்கு நிறைய வேலை இருக்குது, சும்மா இந்த ராஜி மறுபடியும் இப்படி எதுவும் தப்பு பண்ணிடக்கூடாதுன்னு அறிவுரை சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா நான் இந்த வீட்டோட மூத்த மருமகள் இல்லையா, அதனால எனக்கும் உங்கள் மேலே நிறைய அக்கறை இருக்குல்ல மீனா, அதனால ஏதோ பேசிகிட்டு இருந்தேன். நீ என்னவோ கோவப்பட்டுல பேசிகிட்டு இருக்க. சரி சரி, நான் தான் வீட்டுக்கு வந்துட்டேனே, இனி உங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் நானே சமைச்சு தரேன், நீ இப்படி கோவப்படாத மீனா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க மயில். இங்கே மீனாவும் ராஜி கிட்ட, ராஜி இந்த மயிலக்கா பேசுகிறதுக்கெலாம் நீ அழுதுட்டு இருந்தேன்னு வையே, உன்னை இப்படி தான் எப்போ பார்த்தாலும் ஏதாவது சொல்லி சொல்லி காட்டிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் அவங்க பேசினா பதிலுக்கு நீ நல்லா திருப்பி கொடு. அது மட்டும் இல்லாமல் நீ பேசுகிறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வாயை முடிப்பாங்க. இனி நீ இப்படி பயந்துக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கவே கூடாது. ஏன்னா மயிலக்கா மறுபடியும் திரும்பி வந்துட்டாங்க, அவங்க வேலையை கண்டிப்பாக காட்டணும்னு நினைப்பாங்க, அதுக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. இங்கே சரவணனுக்கு என்னதான் பாண்டியன் எடுத்து சொன்னாலும் இங்கே சக்திவேல் மேலேயும் முத்துவேல் மேலேயும் ரொம்பவே கோவமாக இருக்காரு. எங்கள் அப்பாவை
அவமானப்படுத்தினா இவங்க 2 பேரையும் சும்மா விடவே கூடாது. சரியான பாடம் புகட்டியே ஆகணும். ஒண்ணு கதிர் ராஜிய வச்சு ஏதாவது பிரச்சனை பண்றாங்க. இல்லன்னா ராஜி கிட்ட இருக்க அவங்க அம்மாவோட நகைய வச்சு பிரச்சனை பண்றாங்கன்னு பார்த்தா, நம்ம வீட்ல இருக்க ராஜி டியூஷன் எடுக்க போறான்னு சொல்லி அத வச்சு வேற பிரச்சனை பண்ணியிருக்காங்க. நான் மட்டும் அன்னைக்கு இருந்திருந்தேன்னா வேற மாரி ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி கோவப்படுறாரு. ஆனா அப்பா தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த பிரச்சனைய இதோட விடுங்க. மேற்கொண்டு எந்த விதமான பிரச்சனையும் செய்ய வேண்டாம். ஏன்னா நம்ம பொண்ணு செஞ்சதும் பெரிய தப்பு தான். இப்படி தன்னுடைய பொண்ணு வெளியில போய் டியூஷன் எடுத்து சம்பாதிக்கிற விஷயம் அப்பாவுக்கோ இல்ல அவங்க வீட்ல உள்ளவங்களுக்கோ தெரிஞ்சா சும்மாவா இருப்பாங்க? கண்டிப்பா மனசு வேதனைப்பட்டிருக்கும். அதனால தான் ராஜியோட அப்பாவும், சித்தப்பாவும் இப்படி பேசிட்டாங்க. அதுல எந்த தப்புமே இல்ல. ஆனாலும் அவங்க செஞ்ச கல்யாணத்த பத்தியும் இப்ப வரைக்கும் பேசுறது தான் தாங்கவே முடியல அப்படின்னு அப்பா சொல்லி என்ன சமாளிக்கிறாரு. ஆனாலும் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கே. எங்க அப்பாவுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கவே கூடாதே அப்படின்ற மாரி ஊர்லேருந்து வந்த சரவணன் அவங்க அப்பாவை பத்தியே யோசனை பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் கோமதியவும் பாண்டியனையும் பார்க்கறதுக்காக அவங்களோட சொந்தக்காரங்க பத்திரிக்கையோட வீட்டுக்கு வராங்க. இங்க பாண்டியன் ரொம்ப சந்தோஷமா அவங்க கிட்ட, எம்பிட்டு நாள் ஆச்சு வீட்டு பக்கமே வரலையே, ஆமா என்னாச்சு உங்க பையனுக்கு கல்யாணமா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவங்களும் ரொம்ப சந்தோஷமா, ஆமா பாண்டியா நீங்க எல்லாரும் குடும்பமா வந்துடணும். அது மட்டும் இல்லாம 3 பசங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். அம்புட்டு கல்யாணத்துக்கும் நான் தான் முதல்ல வந்து தலைமை தாங்கியிருக்கேன். அதனால என் வீட்டு கல்யாணத்துலேயும் ஃபங்க்ஷன்லேயும் நீங்கள் எல்லாரும் முன்னாடியே வந்துடணும் அப்படின்னு சொல்ல, பாண்டியன் ரொம்ப சந்தோஷமாக அந்த பத்திரிக்கையெல்லாம் வாங்கிக்கிட்டு, நாங்கள் வராமையா எல்லாரும் ஒத்துமையாக வந்துடுவோம் பாருங்க அப்படின்னு சொல்ல அவங்க எல்லாரும் கிளம்பி போயிடுறாங்க. இங்கே கோமதி பார்த்தீங்களாங்க, அவங்க பையனுக்கும் நல்லா படித்த பிள்ளையா பார்த்துருக்காங்க. எம்புட்டு படிப்பு படிச்சிருக்கு பாருங்களேன். நம்ம மயிலு மாதிரியே படிச்சிருக்கா போல. பரவாயில்ல, சரவணனுக்கும் நல்லபடியாக ஏதோ படிக்காத பிள்ளைய கல்யாணம் பண்ணி வச்சிருவோமோன்னு நினச்சேன். ஆனால் மயில் நல்லா படிச்சிருக்கு, வீட்டுக்கும் நல்ல பொறுப்பான மருமகளாக இருக்கால அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இங்கே பாண்டியன் வீட்டில் உள்ள எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லிடு, நாளைக்கு கண்டிப்பாக இந்த கல்யாணத்துக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்தே போயிட்டு வரணும்னுட்டு. அப்புறம் அங்கே வேலை இருக்குது இங்கே வேலை இருக்குன்னு ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வெளியில் போயிடக்கூடாது கோமதி, இதெல்லாம் நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு பாண்டியன். அதுக்கு கோமதியும், இவங்க எவ்வளோ தெரிஞ்சவங்க, நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து கல்யாணத்துக்கு போகலன்னா அண்ணன் கோச்சிக்க மாட்டாரா, நம்ம எல்லாரும் சேர்ந்தே போயிட்டு வருவோங்க அப்படின்னு சொல்ல, இங்கே உடனே கோமதி வீட்டில் உள்ள எல்லாரையும் கூப்பிட்டு அந்த பத்திரிக்கை எல்லாத்தையுமே காமிச்சு, நம்ம நெருங்கிய சொந்தக்காரங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து போயிட்டு வரணும். அது மட்டும் இல்லாமல் சரவணனுக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம வெளியில் கல்யாணம் ஃபங்க்ஷன் எங்கேயுமே வெளியில் போனதில்லை இல்லையா, அதனால எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த கல்யாணத்துக்கு போயிட்டு வருவோம். எங்கள் சொந்தக்காரங்க எல்லாரையும் பார்த்து ரொம்ப வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்லி இங்கே கோமதி சொல்ல, அதுக்குடனே ராஜுவும் மீனாவும் நம்ம அழகான பட்டுப்புடவை கட்டிக்கிட்டு, அது மட்டும் இல்லாமல் மேட்சிங்காக எல்லாமே போட்டுட்டு போகணும்க்கா, வாங்க நம்ம 2 பேரும் செட்டாக எல்லா துணியும் எடுத்து வைப்போம், ரொம்ப நாள் கழிச்சு வெளியில் போகிறதுக்காக மாமா கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் சந்தோஷமாக அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் மயிலை யோசிக்கிறாங்க, இந்த ராஜியோட அம்மா நகையை அங்கே திருப்பி கொடுக்க போய் கண்டிப்பாக ராஜி அந்த நகையை போட முடியாது. ஆனால் மீனாவோட நகை இருக்கே, 2 பேரும் ஷேர் பண்ணி போட்டுப்பாங்களோ. ஆனால் நமக்கு அம்மா கலராக கவரிங் நகையை நல்ல அழகால வாங்கி கொடுத்துருக்காங்க. அம்புட்டு நகையும் நம்ம போட்டுட்டு போகணும். 80 பவுன் நகையை 100 பவுன் மாதிரி சொன்னால் நம்மளுக்கு எவ்வளோ மதிப்பும் மரியாதையுமா இருக்கும். இங்கே மீனா ராஜியை விட எல்லா நகையும் நான் தான் அழகாக போட்டிருக்கேன்னு வந்த போகிற எல்லாருமே என்னை பார்க்கணும். அப்படி அம்புட்டு நகையும் போட்டுட்டு போய் அசத்திடணும் இந்த கல்யாணத்தில். ஏன்னா இந்த மீனாவும் ராஜியும் மாமாவுக்கு பிடிக்காம இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்தவங்க. ஆனால் நான் அப்படி இல்லையே. பாண்டியன் மாமா தேடி அவரோட பையனுக்குன்னு ஆசைப்பட்டு என்னை கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது எல்லாரும் கண்டிப்பாக என்னை பற்றி கேட்பாங்கல்ல, உங்கள் மூத்த மருமக யார், அவங்க எப்படிப்பட்டவங்க, எவ்வளோ நகை போட்டிருக்காங்கன்னு அத்தைக்கிட்ட கேட்கும்போது நானும் கெத்தா எல்லா நகையும் போட்டுட்டு போனால் தானே பெருமையாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு, ஏற்கனவே ராஜியோட அம்மாவுக்கு அந்த நகையை திருப்பி கொடுக்கறதுக்காக இங்கே பழனி வீட்டில் உள்ள எல்லாரோட நகையும் அந்த சமயம் எடுத்துகிட்டு வந்ததால் இங்கே தங்கமயில ரொம்ப சந்தோஷமாக எல்லா நகையும் எடுத்து போட்டுக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் இங்கே கோமதி ரெடி ஆகிட்டு வந்து நிற்கிறாங்க. என்ன இவங்க யாருமே இன்னும் வர காணோம், ஏதோ கல்யாணத்துக்கு போகணுன்னு சொன்னதில் நான் மட்டும்தான் கிளம்பி வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, டே சரவணா என்னடா எல்லாரும் ரெடி ஆகிட்டிங்களா, முகூர்த்த நேரத்துக்கு முன்னாடி அங்கே போகலைன்னா தப்பாக நினைப்பாங்க, ரொம்ப நெருங்கிய சொந்தம் வேற, நான் தான் நேற்றே சொன்னேன்ல எல்லாத்தையும் எடுத்து வைங்க காலையில் சீக்கிரமாக போகணுன்னுட்டு, யாருமே தயாராகாமல் இப்படி பொறுப்பு இல்லாமல் இருந்தால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க மீனா ராஜின்னு எல்லாருமே வந்துடுறாங்க. இங்கே தங்கமயில் மட்டும் என்னை பார்த்தாலே பெரிய வீட்டு பொண்ணு மாதிரி தெரியணும், போட்டிருக்க நகையெல்லாம் பார்த்தா 100 சவரன் அப்படின்னு வந்த எல்லாருமே நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நகையும் அலங்காரமாக போட்டுக்கிட்டு அங்கே ரொம்ப ஆடம்பரமாக வந்து நிற்கிறாங்க. இதை பார்த்த பாண்டியன், ஏப்பா மயிலு இங்கே பக்கத்தில் இருக்க கல்யாணத்துக்கு போக இம்புட்டு நகையும் போட்டுட்டு வரணுமா, நம்ம மீனா ராஜியை பார்த்தல அளவாக போட்டுட்டு வாப்பா, அப்புறம் பார்த்தவங்க கண்ணு பற்றக்கூடாது அப்படின்னு சொல்ல, இருக்கட்டும் மாமா அவங்க 2 பேரும் நகை போட்டுட்டு வரலன்னா இங்கே ராஜிக்கு எந்த நகையுமே இல்லை, ராஜியோட நகையை தான் அவங்க அம்மா கிட்ட கொடுத்துட்டீங்களே, மீனாவுக்கு அவங்க அம்மா கொடுத்த நகையை போட்டிருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் இப்போ ராஜிக்கு நகை இல்லைன்னு மீனா பாருங்க அவங்களுக்குள்ள பாதி நகையை கொடுத்து போட விட்டுருக்காங்க. ஆனால் நான் அப்படி இல்லை மாமா, எனக்காக 80லேருந்து 90 பவுன் நகையை எங்கள் அம்மா எனக்காக ஆசை ஆசையாக போட்டு
போட்டு விட்டுருக்காங்க இல்லையா? நான் இதெல்லாம் போட்டுட்டு வந்தா தானே வரவங்க எல்லாரும், "பரவால்ல, பாண்டியன் வீட்டோட மூத்த மருமக எம்புட்டு நகை போட்டிருக்குன்னு உங்கள பெருமையா பேசுவாங்க. எனக்காக இல்ல மாமா, உங்களுக்காக தான் இம்புட்டு நகையும் போட்டுட்டு வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு. அங்க போற இடத்துல நம்மள மட்டும் தான் எல்லாரும் பெருமையா பேசணும். ராஜி, மீனா ஏதோ கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்க. அவங்களுக்குன்னு பெருசா எதுவும் நகை இல்ல அப்படின்ற மாரி அவங்க பேசுறத பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். எப்பயுமே மூத்த மருமகன்ற பெருமையோட நான் மட்டும் தான் இருக்கணும் அப்படின்ற ஆசையில வீட்ல உள்ள எல்லாருமே அங்க பாண்டியன் சொன்ன மாதிரியே அவங்களுக்கு தெரிஞ்சவங்களோட அந்த கல்யாணத்துக்கு கிளம்பி போறாங்க. பாண்டியன் ரொம்ப சந்தோஷமா அந்த கல்யாணத்துக்கு தன்னுடைய குடும்பத்தெல்லாம் கூட்டிட்டு போறத பார்த்து வந்தவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா பாண்டியனை வரவேற்கிறாங்க. "பாத்தியா பாண்டியா, நீ நினைச்ச மாதிரியே உன் 3 பசங்களுக்கும் நல்ல படிச்ச பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்ட. அவங்களும் ஒரு நல்ல குடும்பத்திலேருந்து வந்தவங்க தானே. அது மட்டும் இல்லாம நீங்க இப்படி குடும்பமா வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பெரிய இடத்துல இருந்தெல்லாம் பொண்ணை கல்யாணம் முடிச்சு வச்சிருக்க." அப்படின்னு பேசிக்க, இங்க தங்கமயில பார்த்து அவங்க போட்டிருக்க நகையெல்லாம் ஒவ்வொருத்தரும் பார்த்து, "பரவாயில்லையே, பாண்டியனோட மூத்த பையனுக்கு நல்ல பெரிய இடமா பார்த்து தான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க." அப்படின்ற மாதிரி பேசிக்கும்போது இதெல்லாம் பார்க்குற மயிலுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மீனா ராஜி பக்கத்துல நிக்கவே கூடாது. அவங்க ரொம்ப கம்மியான நகை போட்டிருக்காங்க. ஆனா நாம அப்படி இல்லையே. நம்ம எம்புட்டு நகை போட்டிருக்கோம். அதெல்லாம் நல்லா கெத்தா காமிக்கணும். ஆனா இதெல்லாம் கவரிங் நகைன்னு யாருக்கும் தெரியாம பார்த்துக்கணும். அப்படி மட்டும் தெரிய வந்ததுன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி தன்னுடைய நகையெல்லாம் தொட்டு பார்த்துக்கிறாங்க மயிலு. வந்தவங்க எல்லாருமே மயிலுக்கிட்ட வந்து, "நீ போட்டிருக்க நகை ரொம்ப அழகா இருக்குமா. ஆமா, இது செஞ்சு வாங்கின நகையா இல்லை எந்த கடையில் வாங்கினீங்க? ரொம்ப பளபளன்னு அழகா இருக்கே." அப்படின்னு சொல்ல, "இதுவா எங்க அம்மா தெரிஞ்சவங்க கிட்ட செஞ்சு வாங்கினது தான். என் கல்யாணத்துக்காகவே கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச காசுலேருந்து 90 பவுனுக்கு நகை வாங்கி கொடுத்தாங்க தெரியுமா." அப்படின்னு தன்னைத்தானே புகழ்ந்து பாராட்டி பேசிட்டு இருக்காங்க. எல்லாரும் தங்கமயிலோட நகையை இழுத்து இழுத்து பார்த்ததுல இங்க மயிலோட நகை அப்படியே கீழே வந்துக்கிட்டே இருக்கு. இதை பார்த்த மயில், "என்னக்கா இது? இங்க உங்க நகை கீழே விழுற மாதிரி இருக்கு. விடுங்க, நானே உங்களுக்கு ஒழுங்கா போட்டு விடுறேன்." அப்படின்னு சொல்லி இழுத்து போட்டு விடும்போது அந்த நகை அப்படியே அந்து போயிடுது. அது மட்டும் இல்லாம கையில அப்படியே நகை எல்லாமே பிஞ்சு பிஞ்சு வந்துருது. இதை பார்த்த உடனே இங்க மீனா ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. "என்னது இது? நகை இப்படி கையோட வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம நகையை பார்த்தா தங்க நகை மாதிரியே இல்லையே. இந்த பின்னாடியில நகை ஃபுல்லா கருத்து போயில இருக்கு. இதை பார்க்காம மயிலக்கா அப்படியே போட்டுட்டு வந்துட்டாங்களே. என்னென்ன சொல்றது?" அப்படின்னு அந்த நகையை யாருக்கும் தெரியாம மயிலுக்கிட்ட, "அக்கா, இந்த நகையை பாருங்க. பித்தளை மாதிரி இருக்கே. ஆமா, இது உண்மையாவே தங்க நகை தானா? இவ்வளோ நேரம் எல்லார்கிட்டயும் இது தங்க நகை, 90 பவுனுக்கு உண்டான நகைன்னு அப்படி இப்படின்னு பேசுனீங்க. ஆனா நகையை பின்னாடி பார்த்தாலே ரொம்ப கருப்பால இருக்கு. எங்க நகையில எடுத்து பாருங்க, எப்படி பளபளன்னு பளிச்சுன்னு நல்லா தங்க கலர்ல இருக்கு. ஆனா இது அப்படி இல்லையே. அப்ப இது எல்லாமே பித்தளை தானா?" அப்படின்னு கேட்குறாங்க மீனா. மயிலுக்கு ஒண்ணுமே சொல்ல முடியல. என்ன இப்படி திடீர்னு மீனா வந்து பித்தளை நகையான்னு கேட்குறா. ஆனா நகை எல்லாமே கருப்பா தான் இருக்கு அவ சொன்ன மாதிரியே. இப்ப என்ன பண்றது ஒண்ணுமே புரியலையே. இந்த தங்க நகையை நான் போட்டுட்டு வராமையே இருந்திருக்கலாம். எல்லாரும் முன்னாடியும் தன்னை எல்லாரும் வந்து புகழணும், பாராட்டணும், இம்புட்டு நகையான ஆச்சரியமா பார்க்கணும்னு நினைச்சு என்னோட நகையெல்லாம் போட்டுட்டு வந்தது இப்ப பித்தளைன்ற உண்மை மீனாவுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்ப என்ன சொல்லி சமாளிக்க அப்படின்னு கண்ணை கசக்கிக்கிட்டே நிக்கிறாங்க மயிலு. அதுலயே மயிலுக்கு தெரிஞ்சிருது, இது 90 பவுன் தங்க நகை இல்ல, எல்லாமே இது பித்தளை நகை தான். இந்த உண்மையை சொல்லாம மயிலக்கா இவ்வளோ நேரமா இப்படி ரொம்ப அலட்டலா பேசிட்டு இருந்தாங்க. இப்ப வசமா மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, "அக்கா, இப்பயாவது உண்மையை சொல்லுங்க. இது தங்கமா இல்லை பித்தளையா? நீங்களே சொல்லணும்னு நான் எதிர்பார்க்குறேன். அப்படி இல்லைன்னா இது எல்லாத்தையுமே பாண்டியன் மாமா கிட்ட கொண்டு போய் கொடுத்துருவேன்." அப்படின்னு சொல்ல, "வேண்டாம் மீனா. மீனாவுக்கு இது எல்லாமே தங்க நகை இல்லை, கவரிங் அப்படின்ற உண்மை தெரிஞ்சு போச்சு. இனியும் மறைச்சு ஒரு பிரயோஜனமும் இல்லை." அப்படின்னு நினைச்ச தங்கமயில், "மீனா, என்னை மன்னிச்சிரு. இந்த உண்மையை நீ கண்டுபிடிப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்படி தெரிஞ்சிருந்தா இந்த நகையை போட்டுட்டு வந்திருக்கவே மாட்டேன். நானே தேவையில்லாத வேலையை செஞ்சு வசமாக மாட்டிக்கிட்டேன் மீனா. ஏதோ எங்கள் அம்மா எனக்கு நல்லபடியாக கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும்னு ஆசையாக தங்கம் வாங்கணும்னு தான் நினச்சாங்க. ஆனால் பணம் இல்லையா. மாமா கிட்ட வேற ரொம்ப பந்தாவாக சொல்லிட்டாங்க. 90 பவுன் நகையை போடுறோம், 80 பவுன் நகையை போடுறோன்னுட்டு. வேற வழியே இல்லாமல் தான் இப்படி கவரிங் நகையை வாங்கி கொடுத்துட்டாங்க மீனா. நானும் அதை பத்திரமா வச்சுக்கணும், அம்மா கிட்ட கொண்டு போய் கொடுத்துடணும், வீட்டில் யார்கிட்டையும் மாட்டிக்க கூடாதுன்னு நினச்சேன். இன்னைக்கு கல்யாணத்துக்கு இந்த நகையை போட்டுட்டு வந்தது பெரிய தப்பா போச்சு. இந்த உண்மையை மட்டும் யார்கிட்டயும் சொல்லிடாத மீனா." அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு உடனே மீனாவும், "அக்கா, நாங்களாவது தங்க நகை போட்டிருக்கோம். கம்மியாக இருந்தாலும் எங்கள் அம்மா ஆசாசியாக எங்களுக்காக உண்மையான தங்க நகையை கொடுத்து அனுப்பியிருக்காங்க. உங்கள் அம்மா மாதிரி யாரும் ஏமாத்தலையே. அப்படி இருக்கும்போது என்னையும் ராஜியவும் எதுக்காக ஏளனமாக பேசுகிறீங்க? இம்புட்டு கவரிங் நகையை போட்டு என்ன பிரயோஜனம்? இப்போ வசமாக மாட்டிக்கிட்டீங்கல்ல. எல்லாருக்கும் தெரிய வந்தால் உங்கள் நிலைமை என்ன ஆகும்னு கொஞ்சமாவது யோசனை பண்ணி பார்த்தீங்களா?
இம்புட்டு போட்டிருக்கிறதும் கவரிங் நகை. ஆனால் நீங்கள் என்னடானா அது எல்லாத்தையுமே மறைச்சி பொய் சொன்னது மட்டும் இல்லாமல் எங்கள் எல்லாரையும் ஏமாற்றிக்கிட்டு என்னையும் ராஜ்யவும் நிற்க வச்சு ஏளனமாக பேசுகிறீங்க. ஒன்றும் இல்லாதவங்க இங்கே நகைன்னு எதுவுமே இல்லை, ராஜி அவங்க அம்மா கிட்ட எல்லா நகையும் கொடுத்துட்டா அப்படி இப்படின்னு பேசுகிறீங்களே, எங்கள் மனசு எவ்வளோ வேதனைப்படும்னு கொஞ்சமாவது யோசனை பண்ணி பார்த்தீங்களா? ஆனால் உங்களை பற்றின உண்மை தெரிஞ்ச உடனே எப்படி பேசுகிறீங்க, வெளியில் இந்த உண்மை தெரிஞ்சிடக்கூடாதுன்னுட்டு. கண்டிப்பாக இந்த உண்மையை நான் சொல்லியே ஆவேன். நீங்களும் உங்கள் அம்மாவும் செஞ்சுருக்க இந்த விஷயத்த எல்லார்கிட்டேயும் சொல்லி உங்களை பற்றின உண்மையை நான் எல்லாத்துக்கும் புரிய வைப்பேன். கண்டிப்பாக இந்த நகையை கொண்டுட்டு போய் கண்டிப்பாக பாண்டியன் மாமா கிட்ட காட்டியே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தங்கமயில் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் எதையுமே கண்டுக்காம மீனா அந்த கவரிங் நகையை கொண்டு போய் அங்கே வீட்டில் எல்லாருமே அங்கே கல்யாணத்தில் நிற்கும்போது அப்படியே காமிக்கிறாங்க. பாருங்க மாமா, இங்கே கல்யாணத்துக்கு வரணும்னு உங்கள் பேச்செல்லாம் மீறி அம்புட்டு ஆசையாக எல்லா நகையும் போட்டுட்டு வந்தாங்கல்ல மயிலக்கா, அது அத்தனையும் தங்கம் கிடையாது, அம்புட்டு நகையும் பித்தளை கவரிங்கா. நீங்களே வாங்கி பாருங்க, நகை பின்னாடி எல்லாமே கருத்து போயிருக்கு, தொட்டாலே அப்படியே பிஞ்சுக்கிட்டு வருது. இதுவா தங்க நகை? இங்கே மயிலக்கா மட்டும் இல்லை, அவங்க அம்மாவும் சேர்ந்தே நம்ம குடும்பத்தை ஏமாத்திருக்காங்க. இந்த உண்மை தெரிஞ்ச உடனே யார்கிட்டையும் சொல்லிடாத மீனா அப்படின்னாங்க. ஆனாலும் எந்த உண்மையாக இருந்தாலும் உங்களுக்கு சொல்லியே ஆகணும், தெரிஞ்சே ஆகணும் நீங்கள் சொல்லியிருக்கீங்கல்ல மாமா, அதான் கையோட இந்த நகையை கொண்டு வந்தேன். பாருங்க, இப்போவாது புரிஞ்சுக்கோங்க, நானும் மீனாவும் இதுக்கு எவ்வளவோ மேல் தான். ஏதோ மயிலக்கா பொறுப்பானவங்க, பொய் சொல்ல மாட்டாங்க, வீட்டுக்கு ஏற்ற மருமகன்னு சொன்னீங்கல்ல, இப்போ அவங்களோட லட்சணம் என்னன்னு புரிஞ்சிருச்சுல அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி மயிலோட அந்த கவரிங் நகையை கையோட கொண்டு போய் பாண்டியன் கிட்ட மட்டும் இல்லாமல் இங்கே சரவணன், கோமதி, வீட்டில் உள்ள எல்லாரும் அங்கே நின்றுட்டு இருக்கும்போது எடுத்து காமிக்க இதை பார்த்து எல்லாருமே பேரதிர்ச்சி அடைகிறாங்க. மயில் என்னாகுமோன்னு பயந்து போய் நிற்கிறாங்க.